இந்தியா டீம் T20 ஃபார்மேட்ல யாராலுமே அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இந்திய அணியுடைய பேட்ஸ்மேன் எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க 6-4 பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆப்போனன்ட் டீம் நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த இரண்டாவது T20 போட்டியில நியூசிலாந்து முதல்ல பேட்டிங் செஞ்சு கஷ்டப்பட்டு 200 ரன் அடிச்சிருப்பானுங்க. T20 போட்டியில 200ன்றது எவ்வளவு பெரிய ரன்னு. அந்த ரன்னை வெறும் 15 ஓவர்லயே அடிச்சு முடிச்சிட்டாங்க இந்திய அணியுடைய பேட்ஸ்மேன்க. நியூசிலாந்து அணியுடைய கேப்டனான சாண்ட்னரைய புலம்ப விட்டாங்க நம்ம இந்தியன் பிளேயருங்க. இவங்களுக்கு 200 எல்லாம் அடிச்சா பத்தாது, 300 அடிச்சா டிஃபெண்ட் பண்ண முடியும்ட்டு கதறின்னு போயிட்டாரு சாண்ட்னர். இதை விட ஸ்பெஷல் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க. மூணாவது T20 போட்டியில நியூசிலாந்து 153 அடிச்சிருந்தாங்க 20 ஓவருக்கு. இத எத்தனை ஓவர்ல இந்திய அணி அடிச்சாங்கன்னா 10 ஓவர்ல அடிச்சு முடிச்சுட்டானுங்க. அபிஷேக் சர்மா அடிக்க சூரியகுமார் யாதவ் பாலுங்களை 360ல பறக்க விட பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. அபிஷேக் சர்மா 14 பால்ல ஆஃப் செஞ்சுரிய அடிச்சிருந்தாரு. மேட்ச் முடிஞ்ச பிறகு அபிஷேக் சர்மாவுடைய பேட்டையும் சூரியகுமார் யாதவ் பேட்டையும் நியூசிலாந்து பிளேயருங்க எல்லாம் செக் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. பேட்டா இல்ல இரும்புல எதனா செஞ்சுன்னு வந்துட்டீங்களாடான்ற மாதிரி செக் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க நியூசிலாந்து பிளேயருங்க. ஆனா ஒண்ணுடா, இதே ஃபார்முல T20 வேர்ல்டு கப்ல விளையாட ஆரம்பிச்சானுங்க. யாராலுமே வின் பண்ண முடியாது இந்தியா டீம். நீங்க எவ்வளவுனா ஸ்கோர் அடிங்கடா, அதுக்கு நாங்க தகுந்த மாதிரி அடிப்போம்டான்ற மாதிரி பேட்டிங் இருக்கு இந்தியன் டீம்ல. T20 உலக கோப்பையில வரலாற்று சாதனை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்திய அணிக்கு. 2024ல வின் பண்ணது இந்தியா தான். ஆனா T20 வரலாற்றிலேயே நெக்ஸ்ட் வாட்டி யாருமே வின் பண்ணது இல்ல உலக கோப்பைய. இந்த வாட்டி இந்தியா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியால வர T20 உலக கோப்பை வேற நடக்க இருக்கு. எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணதோ T20 உலக கோப்பைய அவங்களும் வின் பண்ணது இல்ல. அதையும் ரெக்கார்ட சாதனை பண்றதுக்கு இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் டீம்ல ஒரே ஒரு குறைனா அது சஞ்சு சாம்சன் தான். அந்த அளவுக்கு பேட்டிங் அவர் சரியா விளையாட மாட்டேங்கிறாரு. டக் அவுட் ஆகுறாரு, சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகுறாரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் பண்ண மாட்டேங்கிறாரு சஞ்சு சாம்சன். அவர் மட்டும் ஃபார்முக்கு வந்தாருன்னா இந்தியா இன்னும் வலுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா ஃபேன்ஸுங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அது மீறியும் வாய்ப்பு இந்திய அணியில கொடுத்தா இவர் பர்ஃபார்மன்ஸும் பண்ண மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேலேயும் இவர் மொக்கையா விளையாடினாருன்னா இவர் இந்தியன் டீமை விட்டே காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா ஃபார்முக்கு வா தலைவா சஞ்சு சாம்சன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. சஞ்சு சாம்சன் நெக்ஸ்ட் மேட்ச்ல ஃபார்முக்கு வந்து அதிரடியான ஆட்டம் ஆடுவாருன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்க எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ல. மறக்காம சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.